இவ்வளோ நாளா அந்த மிர்ச்ன்ற பொண்ண இந்த ஆம்பர் தான் கொன்னுட்டா, கொலை பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் அந்த மிர்ச்சு தாண்டா ஆம்பரே அப்படின்னு ஒரு வேற லெவலான ட்விஸ்டோட தான் போன எபிசோட முடிச்சிருந்தாங்க. எப்படி இவங்க எல்லாருமே இந்த தீவு விட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு போட்டு தான் இருக்கோ, அதே மாதிரிதான் இந்த சீரீஸோட சீசன் முடியறதுக்கே இன்னும் வெறும் 2 எபிசோட் தாங்க இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்டரியா போயிட்டு இருக்கிற இந்த ஏலிஸ்ட்ன்ற வெப் சீரிஸோட 12வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட் நீங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு வேற லெவலான ட்விஸ்டோட தான் முடிய போகுது. அதனால வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இந்த ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மெயின் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோ போவோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த லூக்காவை தான் காட்டுறாங்க. இந்த லூக்காவை ஒரு 2 எபிசோடாவே காட்டவே இல்ல, இப்பதான் காட்டுறாங்க. இவன் எதுக்காக இப்படி காட்டுல ஒளிஞ்சிருக்கான், என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான், இப்படி இவனோட பிளாஷ்பேக்மே வேற லெவலா இருக்கும். அதையே இனிமேதான் பார்ப்போம். சோ இப்ப இவன் அப்படியே காலையில இருந்துருச்சு, அங்க மரத்துல இருந்து வடிஞ்சு வந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. உடனே நம்ம லூக்காவை செஞ்சு வச்சு அம்பலம் எடுத்துட்டு அப்படியே பாகுபலி மாதிரி ரெடி ஆகி போறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம மியா தான். கூடவே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கான். நம்ம தேவ், அலெக்ஸ், பெட்டல், ஹாரி. அதே நேரத்துல இந்த சைடு கேம்ப்ல அந்த டூர் தேவ் அப்படியே ஒரு பறவை மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். அது எதுக்குன்னா நம்ம ஆம்பர் இந்த பெராகிரின் ஹண்ட்னு சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த கேம் விளையாடுறது தான். அப்படியே விடுந்தனால அவன் கேம்ப்ல இருந்த எல்லாத்தையுமே எழுப்புறதுக்காண்டி அந்த ஹாரன்மே அப்படியே சுத்தி விடுறான். கேம்ப்ல உள்ள எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. ஆனா கேம்ப்ல உள்ள எல்லாருமே இப்ப நம்ம ஆம்பர் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அது வேற விஷயம். இங்கிட்ட நம்ம லூக்கா நம்ம மியாட்டா, நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வீட்டுக்கு எப்ப வேணாலும் கூப்பிடலாம் நான் சொன்னேன்னா என்ன, அப்புறம் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா கேட்கறான். அதுக்கு நம்ம மியா, இங்க பாரு லூக்கா, நாங்க ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஆம்பர் இப்ப ரொம்பவே உக்கிரமா இருக்கா. அவ எல்லாத்தையுமே இப்ப அவளோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா. ஆனா இது உனக்குமே ஆபத்தான். ஏன்னா அவ இந்த தீவுல இருக்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாம விட மாட்டான். அதனால கண்டிப்பா உனக்கு இது ஆபத்தான். சோ எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம லூக்கா, ஏமா நீங்க இருக்கிற காலங்கிலன்னு எதுவும் சாப்பிட்டியா, அதனால எதுவும் போதை ஆயிட்டியா, அதனால இப்படி உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம தேவ் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாப்ல. வந்துட்டு நம்ம லூக்காட்ட, நீயே வெளியில இருந்து இங்க தப்பிச்சு வந்திருந்தானே, சரி எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல, உன்ட்ட ஒரு போட் இருக்குன்னு மியா சொன்னா, எங்கிட்ட அந்த போட்டை மட்டும் கொடுத்துட்டு நாங்க எல்லாம் தப்பிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல இந்த சைடு கேம்ப்ல எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. அப்ப நம்ம ஆம்பர் முன்னாடி வந்து நிக்கிறா, கூட அந்த டூர் கேட் தேவுமே வந்து நிக்கிறான். அப்ப அவன் சொல்றான், நம்ம இன்னைக்குதான் அந்த பெராகிரின் ஹண்ட் கேம் விளையாட போறோம். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நம்ம எல்லாருமே கேச்சர்ஸ், ஒளிஞ்சிருக்கவங்கள கண்டுபிடிக்கணும். அப்படி அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா அவங்களும் நம்மள மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம மியா, தேவ், அலெக்ஸ், பெட்டலை பத்தி சொல்றேன். நம்ம ஆம்பருமே, ஆமா ஆல்ரெடி கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அங்க போய் ஒளிஞ்சிட்டாங்க, அவங்கள தான் இப்ப நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொல்லிட்டு இருக்கப்பே நம்ம ஜென்னாவும் கேலியும் முன்னாடி வந்துடுறாங்க. இப்ப 50 பேரும் அந்த மாஸ்க் தான் போட்டிருக்காங்க. அதனால இவங்க 2 பேருமே போட்டுதான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி வந்துட்டு, நம்ம தேவ கூட நேத்து நைட்ல இருந்து காணோம், நம்ம ஜாக் பிரெண்டன் கூட எவ்வளவோ போய் தேடி பார்த்தாங்க, ஆனா அவன் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட நம்ம ஆம்பர், அப்ப அவனுமே கண்டிப்பா மியா கூட தான் இருக்கான், கண்டிப்பா அவனையும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கிட்டு நம்ம லூக்கா அவங்க எல்லாருக்குமே, அதெல்லாம் சரி, ஆனா அந்த போட்ல தான் ஒரு பெரிய ஓட்டை இருக்கே, அது என்ன பண்றது, அது இருக்கிற வரைக்கும் நம்மளால அதை செயில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம மியா, அதுக்கு தான் நாங்க இப்ப டூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம், அது சரியும் பண்ணிடலாம், எங்கிட்ட சாப்பாடு இருக்கு வழியில சாப்பிடறதுக்கு, ஒன் டைமே சாப்பாடு குறைஞ்சிட்டே தான் இருக்கு, ஒரு வாட்டி நம்ம அந்த தீவு விட்டு போயிட்டா உனக்கு எங்க போகணுமோ அங்க நீ போய்க்கலாம், யோசித்துக்கோ அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம லூக்காவே இப்ப சம்மதிக்க வச்சுட்டாங்க. எல்லாருமே அந்த போட்டு கிட்ட போயிட்டாங்க. அப்படியே அந்த போட்டை சுத்தி நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹாரி சும்மா இல்லாம, உங்கள்ட்ட லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்கா அப்படி நம்ம லூக்காவை பார்த்து கேட்கிறேன். நம்ம லூக்காவும் அவனை பார்த்து பயங்கரமா மறைக்கிறான். அப்படியே நம்ம மியா சொல்றா, இந்த போட் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம எல்லாரும் இங்கேயே ஒளிஞ்சிருந்துட்டு அப்படியே போட் ரெடி ஆனே நம்ம எல்லாம் தப்பிச்சு போயிடலாம், அதான் பிளான் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு நம்ம லூக்கா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, போட்ல இருக்கிற மோட்டரோட பேட்டரி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அடியாயிருக்கும், அதனால இப்ப ஸ்டார்ட் ஆகுது, அதனால கடல்ல அலை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அலை வந்தோடனே தான் போக முடியும் அப்படின்னு சொல்றான். கூடவே உன்னை யாரோ தேடிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பெராகிரின் ஹண்ட்னு சொன்னியே, அவங்க இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறான். கரெக்டா இப்படி கேட்டுட்டு இருக்கப்பே அங்கிட்ட ஆம்பரோ மத்தவங்களும் அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க நம்ம மியாவை தேடி. எல்லாருமே ரொம்ப வெறி கொண்டுதான் நம்ம மியாவை இப்ப தேடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம அலெக்ஸும் பெட்டலும் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம பெட்டல தான் இப்ப ஆம்பர் ஒரு குழந்தை மாதிரி ஆக்கிட்டா இல்லையா, அதனால அவ மனசோடஞ்சு போய் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கா. அவட்ட நம்ம அலெக்ஸ் போயிட்டு, நான் முன்னாடியே உன்ட்டதை சொல்லியிருக்கணும், என் ஃபீலிங்ஸை மறைச்சிருக்க கூடாது, என் மனசை நான் ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படி இப்படின்னு இவெல்லாம் சுயநிலையில இருக்கிறப்ப சொல்ல வேண்டியதை இப்ப நம்ம அலெக்ஸ் நம்ம பெட்டல்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம பெட்டலுமே அப்படியா சரி சரி பரவாயில்ல அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்டே இருக்கா. அப்படி நம்ம அலெக்ஸ் சொல்றா, என்னை மன்னிச்சிரு, நான் முன்னாடியே ஒன்றது சொல்லியிருக்கணும் அப்படின்னு பயங்கரமா சாரி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம அலெக்ஸ். அப்ப நம்ம பெட்டல் சொல்றா, பெட்டலை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. அதை கேட்டு நம்ம அலெக்ஸ், ஆமா நான் உன்னை ஃபாலோ பண்ணிருக்கணும், என் மனசாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மறுபடியும் நம்ம பெட்டலை ஃபாலோ பண்றாங்க மியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றா. அப்பதான் நம்ம அலெக்ஸ்மே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. என்னன்னா இப்ப நம்ம பெட்டலுமே ஆம்பர் கண்ட்ரோல்ல இருக்கனால பெட்டலை ஒரு ட்ராக்கிங் மாதிரி
மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஆம்பர் பெட்டல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவா. அதாவது மியா இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு. இங்கிட்ட அந்த போட் பக்கத்துல இவங்க நின்று இருக்கப்ப நம்ம ஹாரி இந்த மோட்டரை பார்த்துட்டு இதை ரீசார்ஜ் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி கிடைச்சா போதும், நம்ம அந்த கேம்புக்கு மறுபடியும் போனா அப்படின்னு சொல்ல கூட இல்ல. உடனே நம்ம மியா அவனை நிறுத்தி, இங்க யாருமே மறுபடியும் இந்த கேம்புக்கு போக போறது இல்ல ஹாரி, அங்க என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதனால யாரும் இங்க போறது இல்ல, எப்படியும் ஆம்பர் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டா, லூக்கா சொல்ற மாதிரி நம்ம கடல் அலைகள் போற வேகத்துல கூட இங்க இருந்து போயிருவோம், ஒரு அவசரம் இல்ல அப்படின்னு சொல்றான். கரெக்டா அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம அலெக்ஸ் அங்க வந்துடுறா பெட்டல் கூட்டிட்டு. ஆம்பர் கண்டிப்பா நம்மளை கண்டுபிடிச்சிருவா, இப்ப இல்லனாலும் கூடிய சீக்கிரமே நம்மளை கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா அவ பெட்டல் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி யூஸ் பண்றா, பெட்டல் இன்னுமே ஆம்பர் கண்ட்ரோல்ல இருக்கனால அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட 50 பேத்துக்குமே அள்ளு விட்டுருது. உடனே நம்மமே ஆம்பர் நம்மளை கண்டுபிடிக்க கூடாது, அதனால நம்ம இந்த போட்டை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட நம்ம தேவ் என்னது போறியா அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொலவறாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம மியா கொஞ்சம் இவங்க விட்டு பிரிஞ்சு போறா, அதாவது காட்டுக்குள்ள போறா. அப்பதான் ஆம்பர் இந்த போட் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் பக்கத்துல இருந்து நம்ம லூக்காவும் பாத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் நேரம்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே பாக்குறேன். சரிப்பா எப்பயாச்சும் வேலையை ஆரம்பமா அப்படின்னு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம தேவ பார்த்து சொல்றோம். இங்கிட்டு ஆம்பர் காட்டு ஃபுல்லா அவங்களை தேடிக்கிட்டே இருக்கா. அப்படியே நம்ம மியா ஓடுறதையும் கண்டுபிடிச்சிட்டு, மியா நீ எங்க ஓடிட்டு இருக்க, எங்க நீ போற அப்படின்னு சொல்ற. அப்படியே சைட்ல இருந்து நம்ம கேலி நம்ம ஆம்பர்ட்ட, நம்ம இப்ப இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோடனே என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆம்பர் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோடனே இந்த ஹண்டிங் முடிஞ்சிரும், நான் என்ன ஆரம்பிச்சேனோ அதையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். இங்கிட்டு நம்ம மியா அலெக்ஸ் ஹாரி பெட்டல்னு எல்லாருமே ஒரு பயங்கரமா ஓடி ஒரு மரத்து பக்கத்துல இருந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹாரி சொல்றான், மியா நான் சொல்றது கேளு, நம்ம கேம்புக்கு போகாம கூட இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம், நம்ம ஒரு சயின்ஸ் லேப் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, அங்க கண்டிப்பா ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கும், இல்லைன்னா ஒரு பேட்டரியாச்சும் இருக்கும், அதை வச்சு கண்டிப்பா இந்த மோட்டரை ஈஸியா சார்ஜ் பண்ணிடலாம், அங்க கேம்பை விட்டு ரொம்ப தூரமா தான் இருக்கும், அதனால பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம அலெக்ஸுமே ஆமாமே அவன் சொல்றது கரெக்டா, ஆம்பர் வரதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சார்ஜ் பண்ணிடலாம், அந்த அலை வரதுக்கு நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, எப்பனாலும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம மியாவுமே அலெக்ஸ் இதை விட ஒரு நல்ல பிளான் இருக்கு, ஆம்பர் நம்மளை தேடி கண்டுபிடிக்காம இருக்குன்னா நம்ம பெட்டலை கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம அலெக்ஸ் பயங்கரமா டென்ஷன் ஆயிரா, பெட்டலை தள்ளி வைக்கிறதா, அவ என்ன உனக்கு பொம்மை மாதிரி தெரியறாளா, நான் என்ன நடந்தாலும் இப்ப பெட்டல்லாம் விட மாட்டேன், விடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. இப்ப எங்கிட்ட இருந்தோம் அந்த டூர் கைட் இவங்க முன்னாடி வந்துடுறான், உங்க எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப எல்லாத்தையும் நான் போய் சொல்லவும் போறேன் அப்படின்னு வேஷம் போட்டிருக்கிறதே மறந்து உண்மையான பறவை மாதிரி தவி தவி போறான். அதை பார்த்து நம்ம ஹாரியுமே மியா நம்ம இப்ப வேகமா போனோம், இவன் போய் மத்த கேம்ப் மெம்பர்ஸ் சொல்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி அந்த லேபுக்கு வேகமா போனோம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அப்படியே அந்த லேபுக்குமே போயிடுறாங்க. கரெக்டா போய் கதவு திறக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த டூர் கைட் மேக்ஸ் கையில அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுட்டு அவங்கிட்டு பயங்கரமா பயந்து நடுங்கிட்டு இருக்கா. கிட்ட வராதீங்க, ஆம்பர் எங்க இருக்கா, பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு. அது கேட்ட நம்ம மியாவுமே ஆம்பரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஹாரி நீ போய் அங்க சார்ஜ் ஏதாச்சும் போட முடியுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மேக்ஸ்ட பேசுறாங்க. நம்ம மியா அந்த டூர் கைட் மேக்ஸ்ட இது என்ன இடம், நீ இங்க என்ன பண்ற, அப்ப உனக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதை கேட்ட அந்த டூர் கைட் மேக்ஸ்மே இந்த இடம் இந்த தீவை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக இருந்த ஒரு சயின்ஸ் லேபா இருந்துச்சு, ஆனா இப்ப இந்த இடம் வேற விஷயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஆம்பர் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது அப்படின்னு முன்னொரு காலத்துல முடிஞ்சு போன கதையெல்லாம் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கா. அது கேட்ட நம்ம மியாவுமே ஏமா அதெல்லாம் எனக்குமே தெரியும், ஆம்பர் மத்தவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு அவளுக்கு, அவ ரொம்பவே மோசமானவ அதானே அப்படின்னு சொல்றா. அது கேட்ட அந்த டூர் கைட் மேக்ஸ்மே ஆமா கரெக்டா சொல்ற, லாஸ்ட் இயர் மித்து அந்த மலையோட உச்சில இருந்து கீழே விழுந்து இறந்தப்ப அவளை ட்ரீட்மெண்ட் பண்ண நர்ஸ்ல நானும் ஒரு ஆளு, நாங்கெல்லாம் அவளை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், அவளை சரி பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா நாங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆயிடுச்சு, ஆனா நாங்க நினைச்ச விதத்துல கிடையாது, அவளோட மூளையுமே ரீஜெனரேட் ஆச்சு, ஆனா அந்த ரீஜெனரேட் ஆன மூளை ஆம்பர்ன்ற ஒரு கேரக்டராவே மாறிடுச்சு, அவளுமே ஆம்பராவே மாறிட்டா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னுமே நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காண்டிதான் அவ ஆசைப்பட்ட அந்த தீவுக்கு அவளை மறுபடியும் அனுப்பி வச்சோம், அவ கூட நானும் வந்தேன், ஆனா நிலைமை இப்படி மோசமாகும்னு யாருமே நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம அலெக்ஸ் பயங்கரமா டென்ஷன் ஆயிரா. அப்ப நீ என்ன சொல்ற, இவ்வளவு நாள் நடந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, இது ஒரு ஆபத்தான விஷயம் தெரிஞ்சுமே கூட நீ பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க அப்படித்தானே அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிரா. அதை கேட்ட அந்த மேக்ஸ்மே நான் ஒன்னும் சும்மா கிடையாது, நான் இங்க இருந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், இங்க ஒரு ஆபத்து தெரிஞ்சோடனே நான் போய் சிக்னலுமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவர் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி துப்பாக்கி எடுத்து போய் சுட்டு சிக்னல் கொடுத்தா பாத்தீங்களா, அந்த விஷயத்தையுமே காட்டுறாங்க, இதனாலதான் அவன் சிக்னல் கொடுத்திருக்கான்னு. அதை கேட்டதுமே நம்மமையா அப்பாடி சிக்னல் கொடுத்துட்டியா, அப்ப யாராச்சும் நம்மளை காப்பாத்த வருவாங்களே அப்படின்னு அவ்வளவு ஆசையா கேட்கிறா. ஆனா இங்கிட்டு நம்ம மேக்ஸ் என்ன சொல்றானா, அதுதான் கிடையாது, நான் சிக்னல் கொடுத்தோடனே அவங்ககிட்ட இருந்து வந்த மெசேஜ் என்னன்னா நீ அங்கேயே வெயிட் பண்ணு எங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அப்படின்னு மட்டும் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். நம்மமையாவுமே அப்படி அவர் ரீப்ளே பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு கேள்வி ரொம்ப ஆபத்துன்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மேக்ஸ் மியா இது ஒன்னும் இன்டர்நெட் கிடையாது, இது கோட் மூலியமா பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ் தான், இதுல கோட் ரிசீவ் மட்டும் தான் ஆகும், சென்ட் பண்ணவும் முடியாது, ஒரு வாட்டி மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும், அதையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம மேக்ஸ் சொல்றாங்க. அதே நேரத்துல இங்கிட்டு
போட்டை நம்ம லூக்காவும் தேவ் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லூக்கா சும்மா இல்லாம நம்ம தேவ்ட்ட மியா உன் கேர்ள் ஃபிரெண்ட் தானே, அவ இவ்வளவு அழகா இருக்கிறனால தானே உன் கேர்ள் ஃபிரெண்டா வச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம தேவ் உனக்குலாம் அது சுத்தமா புரியாது, இது அழகெல்லாம் தாண்டி ஒரு புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்றான். கூடவே அம்மா உனக்கு எப்படி மியாவும் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம லூக்கா அவ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவளை ஹெல்ப் பண்ணேன், ஒரு நாள் அவ காட்டுல வந்து தனியா அழுதுகிட்டு இருந்தா அப்ப நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதனாலதான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அது மட்டும் இல்லாம நான் டென்ட்டுக்குள்ள இருந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம தேவ் பயங்கரமா டென்ஷன் ஆயிரான். எப்பா சாமி தெரியாம உன்ட்ட கேட்டேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்கிட்ட அந்த லேப்ல நம்ம ஹாரி எந்தெந்த பேட்டரியும் எடுத்து எப்படிலாம சார்ஜ் போட்டு பாக்குறான். ஆனா அந்த எல்லா பேட்டரியுமே டெட்டா இருக்கு, அதாவது எதுலயுமே பவர்ல. நம்ம ஹாரியுமே பயங்கரமா சோகமாயிரம். இங்க இருக்கிற பேட்டரி எல்லாமே வேஸ்டா இருக்கு, நம்மளால இதை வச்சு மோட்டர் ஸ்டார்ட் தான் பண்ண முடியும், அதை ரன் பண்ண வைக்க முடியாது, நம்ம பயங்கரமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹாரி சொல்றான். அதை கேட்ட அந்த டூர் கைட் மேக்ஸ்மே என்னது உங்ககிட்ட போட் இருக்கா அப்படின்னு கேட்க இவங்க எல்லாருமே அதை மூடி பறைக்கிறாங்க. உடனே நம்ம மேக்ஸ் இல்ல நான் அந்த போட்ல வர ஐடியா எனக்கு இல்ல, நீங்க போட் வச்சிருந்தீங்க தயவு செஞ்சு தப்பிச்சு போங்க, இப்போ என்ன உங்களுக்கு பேட்டரி தான் வேணும் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கி டாக்கி எடுத்து கொடுக்குறா. இதுல பேட்டரி இருக்கு, ஏதோ ஸ்டார்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்து நம்ம ஹாரி இந்த பேட்டரி பவர்லாம் சுத்தமா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கி பாக்குறான். அதுல இருக்க அந்த சிம்பிளுமே பாக்குறான். ஆனா இந்த சிம்பிளை நான் ஒரு ட்ரோன்லயுமே பாத்திருக்கேன். ட்ரோனோட பேட்டரி சின்னதா இருந்தாலுமே கூட அதோட பவர் மோட்டர் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரன் பண்ண வைக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். அந்த ட்ரோன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கறான். அது கேட்ட நம்ம மேக் அந்த ட்ரோனை நான் கண்ட்ரோல் பண்றதுல அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அது அப்பப்ப இங்க பறந்து வரும், ஆனா என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹாரி ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், இது இந்த லேப்டாப் வச்சு தான் கண்டிப்பா ரன் பண்ணிருப்பாங்க, அதுல உள்ள ஃப்ரீக்வன்சியை வச்சு கண்டிப்பா என்னாலுமே அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண முடியும், இங்க கொண்டு வரவும் முடியும், அதோட பேட்டரி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படி நம்ம மியா அலெக்ஸா சொல்றா. கூடவே நீங்க இங்க வெயிட் பண்ண வேணா, கண்டிப்பா ஆம்பர் கிண்டர் நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்கோம், அவ வந்துருவா, நீங்க எல்லாருமே போட் பக்கத்துல போங்க, நான் இந்த லேப்டாப்ல அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உள்ள பேட்டரி எடுத்துட்டு முடிஞ்சா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட நம்ம மியா அலெக்ஸ்மே ஹாரி உனக்கு தெரியும்ல இது ரொம்பவே டேஞ்சரான விஷயம்னு ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு கேட்கற. அதுக்கு நம்ம ஹாரி நான் இது வரைக்குமே ஒரு பயந்தாங்கோலியா தான் இருந்திருக்கேனே தவிர இது வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயமே பண்ணதில்லை, எனக்குமே பயமா தான் இருக்கு, ஆனாலுமே நான் கண்டிப்பா அந்த ட்ரோனோட பேட்டரியோட உங்களுக்கு சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்போ இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹாரி அந்த லேப்டாப்ல அவ சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சில ரெடி பண்ணி அந்த ட்ரோன் அந்த தீவுக்கு வர மாதிரி செட் பண்ணிட்டான். அதெல்லாம் செட் பண்ணிட்டு வெளியே போறான். போறப்ப அந்த மேக்ஸ்மே கூப்பிடுறான், வாங்க வேமா வெளியே வாங்க, இப்ப இந்த ட்ரோன் வந்துடும் பேட்டரி எடுத்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு. அதுக்கு அந்த டூர் கைட் மேக்ஸ் என்ன சொல்றானா, இல்ல ஹாரி நான் வரப்போறது இல்ல, நான் இங்கதான் இருக்க போறேன், நீ பத்திரமா போயிட்டு வா, உனக்கு குட் லக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரி அனுப்பிச்சு வச்சிடறான். நம்ம ஹாரியுமே வெளியே போய் நிக்கிறான். அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த ட்ரோன்மே அந்த தீவுக்கு வந்துருது. ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல்னா அந்த ட்ரோன் கரெக்டா நம்ம ஆம்பர் இருக்கிற இடத்து பக்கத்துல போய் நின்றுது. அதை நம்ம ஆம்பர் அவங்க குரூப்மே இப்ப பாத்துறாங்க. அடுத்து நம்ம ஹாரி எதிர்பார்த்த மாதிரி அந்த ட்ரோன் நேரம் அவன்கிட்ட வந்துருது. அந்த ட்ரோன்மே அவன் பிடிச்ச அந்த உள்ள பேட்டரியுமே எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹாரி கிளம்பிடுறான். கீழே உள்ளுக்குள்ள அந்த டூர் கைட் மேக்ஸ் உள்ள உட்காந்துட்டு அப்படியே அந்த சயின்ஸ் லேப் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற லைட்லாம் மினுமினுக்குது. அப்பயே அவளுக்கு புரிஞ்சிருது யாரோ வரப்போறாங்கன்னு. நினைச்ச மாதிரியே யாரோ உள்ளே வந்துட்டாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆம்பர் தான். உள்ள வந்துட்டு ஓ அப்ப இதைத்தான் என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தீங்களா, இந்த லேப தானா அப்படின்னு கேட்க. அதை கேட்ட அந்த மேக்ஸ் ஆம்பர் உனக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஆம்பர் எனக்கு ப்ராப்ளம், எனக்கு ஹெல்ப் வேணா ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு அந்த டூர் கைட் மேக்ஸ் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப நானும் அங்கதான் இருந்தேன், மிச் நீ இன்னும் உள்ளதா இருக்குன்னு எனக்கு தெரியும், எப்படியாச்சும் வெளியே வந்துரு, ஆம்பர் உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாத அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த ஆம்பர் மிச் செத்துட்டா, நீங்க தான் கொன்னீங்க ஞாபகம் இல்லையா, எல்லாரும் துடிக்கி துடிக்கி அவளை கொன்னீங்களே, எல்லா டாக்டர்ஸும் ஒன்னா உள்ள அடைச்சு வச்சு அவளை ஆராய்ச்சி பண்ற பேர்ல கொடுமைப்படுத்துனீங்களே அப்படி இப்படிலாம் சொல்லி இப்ப நம்ம மேக்ஸுமே நம்ம ஆம்பர் ஹர்ட் பண்றா. அப்ப நம்ம மேக்ஸ் சொல்றா நீ என்னை தயவு செஞ்சு விட்டுரு, மியா மத்தவங்க கூட இப்பதான் இங்க இருந்து போனாங்க, அவங்களுக்கு எதுவுமே பண்ணாத அப்படின்னு உளறான். அதை கேட்ட நம்ம ஆம்பர் ஓ மியா இங்க இருந்தாளா, அவ எங்க போறா என்ன பிளான் பண்றா அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம மேக்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மறைக்கிறான். உடனே நம்ம ஆம்பர் அப்படியே அவளை கண்ட்ரோல் பண்ணி அந்த டேபிள் மேல படுக்க வச்சுறா. அப்ப சுத்தி இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே அப்படியே இருக்கலாம் சுத்திடுது. நம்ம மேக்ஸே இப்ப பாக்குறதுக்கு ஒரு பூச்செடி மாதிரி தான் இருக்கா. நம்ம மேக்ஸோட வாயில இருந்து ஒரு ரோஜா பூவுமே பூக்குது நம்ம ஆம்பர் பண்ண காரியத்தினால. அப்படியே நம்ம ஆம்பருமே உண்மையை வர வச்சுட்டா போல. அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம கேதிட்ட அவங்ககிட்ட ஒரு போட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப நம்ம ஆம்பருக்குமே தெரிஞ்சது அவங்ககிட்ட ஒரு போட் இருக்குது. அதனால அவங்க எல்லாருமே இப்ப அப்படியே கடற்கரை ஓரமா தேடுறாங்க. கரெக்டா நம்ம லூக்கா தேவ் இருக்கிற இடத்துக்குமே வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அடியில ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம தேவ் சொல்றான் லூக்கா நீ இங்கேயே இரு, மியா வராம மட்டும் இந்த போட் எடுத்துட்டு போயிடாத, எனக்கு ஆம்பருக்கு என்ன வேணும்னு தெரியும், அதனால நான் இப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம லூக்காமே நீ என்ன பண்ண போற, இப்ப 50 பேர் கூட சண்டை போட போறியா அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம தேவ் சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஆம்பர் கண்டிப்பா நான் தான் தேவை, அதனால நான் போறேன், ஆனா நீ தயவு செஞ்சு மியா வராம மட்டும் இந்த போட் எடுத்துட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம லூக்காக்கு கையுமே கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்படியே அவங்கிட்ட போயிட்டு என்னை ஆம்பர்ட்ட கூட்டு போங்க அப்படின்னு நம்ம தேவ் சொல்றான். அப்படியே கொஞ்சம் டைமே ஓடிடுது. இங்கிட்டு நம்ம மியா அலெக்ஸ் பெட்டல் ஹாரின்னு எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மியா தேவ் ஒரு இடத்துல நிக்கிறத பாத்துறான். அதை பார்த்ததுமே அலெக்ஸ் நான் தேவ பார்த்துட்டு அவன் இங்கதான் இருக்கான், நல்ல வேளை அவனுக்கு எதுவுமே ஆகல, நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு அவனையும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நேரா நம்ம தேவ்கிட்ட போயிட்டு தேவ் வா வேமா போட்ல நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு நம்ம தேவ் மியா கவலைப்படாத, ஆம்பர் நம்மள எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, அவன் இந்த தீவை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, அதனால நம்ம
நமக்கு பிரச்சனை இல்ல, நம்ம தீ விட்டுமே போய்க்கலாம், அவளுக்கு நம்ம தேவையும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அது கேட்ட நம்ம மியாவுமே பயங்கரமா ரிலாக்ஸ் ஆயிடுறா. அப்பாடி என்ன சொல்றது, உண்மையிலே தான் இப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி வா வேமா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம தேவ் டக்குன்னு அவன் கையை பிடிச்சு ஆமா மியா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியில கூட்டு போறோம். நம்ம மியாவுமே தேவ் எங்கிட்டு கூட்டு போறோம், இது மலையோட உச்சிக்கு போற வழி, இங்கிட்ட இல்ல நம்ம இங்கிட்டு கடலுக்கு தானே போனோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தேவ் பரவாயில்ல மியா எல்லாம் ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்பதான் நம்ம மியாவுக்குமே புரியுது, தேவ் நீ மாறிட்டதானே, ஆம்பர் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டதானே அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். நம்ம தேவுமே அதுக்கு கவலைப்படாத மியா, உனக்கு எல்லாம் சரியாயிடும், ஆம்பர் உன்னையும் பாத்துக்குருவா அப்படின்னு நம்ம மியாவை பிடிச்சிருக்கிறான். நம்ம மியா நம்ம தேவ் கையை தட்டி விட்டு நேரா அந்த போட்டுக்கு ஓடி வரா. அங்க போய் பார்த்தா நம்ம பெட்டல், ஹாரி, அலெக்ஸ் 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க போட்ல போகாம. நம்ம மியா என்னாச்சுன்னு வந்து பாக்குறா. அப்பதான் தெரியுது அந்த லூக்கா பைபிள்ல கடல்ல அலை வர ஆரம்பிச்சனால போட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். நம்ம மியா ரொம்ப பயந்து போய் அழுகவும் ஆரம்பிச்சிடறா. லூக்கா ஏன் போற நில்லுன்னு பயங்கரமா கத்துறா. நம்ம லூக்கா அதெல்லாம் கண்டுக்காம கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஆள் தப்பிச்சு போகணும் இல்லையா, அதனால நம்ம லூக்கா இப்ப வெளியே தப்பிச்சும் போறான். ஆனா இங்கிட்டு இவங்க 3 பேருமே பயங்கரமா மாட்டிக்கிறாங்க. சரி அப்படியே பின்னாடி திரும்பி ஓடவும் பின்னாடி திரும்புறாங்க. அங்க ஆம்பரும் வந்துட்டா. ஆம்பர் மட்டும் இல்லைங்க, அந்த கேம்ப்ல உள்ள 50 பேரும் இப்ப அங்கதான் நிக்கிறாங்க. நம்ம மியா இப்ப பயங்கரமா மாட்டிக்கிட்டா. இப்ப நம்ம ஆம்பர் நம்ம மியாவை பார்த்து ஒரு லுக் விடுறா பாருங்க, பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. இப்படி ஒரு பயங்கரமான கிளிஃப் ஹேங்கரோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. சோ இனி ஸ்ட்ரைட்டா கிளைமேக்ஸ் தான். நம்ம மியா எப்படி தப்பிச்சு போறா, நம்ம ஆம்பர் நம்ம மியாவை என்ன பண்றதுக்காண்டி பிடிச்சு வச்சிருக்கா, அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு பயங்கர ஆவலோட தான் இருப்பீங்க. இதே மாதிரியே எனக்கும் ஸ்பாயிலர் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா அதெல்லாம் பண்ணிட்டா அடுத்த எபிசோட் பாக்குறதுக்கான இன்ட்ரெஸ்டே இருக்காது. இன்னுமே பயங்கர ட்விஸ்டோட இப்பெல்லாம் நடந்த புதிர்க்கான எல்லா ஆன்சருமே நம்ம வரப்போற எபிசோட்ல தான் பார்க்க போறோம். சோ அது எல்லாத்துக்குமே முன்னாடி இந்த சீரீஸை கண்டினியூ பண்றதுக்கு நீங்க எல்லாருமே எனக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் மறக்காம ஒரு கமெண்ட் லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் எனக்குமே இந்த கண்டினியூ பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க நம்ம யோர்மன் ஃபேமிலியில இணையலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிக்கோங்க. ஓகே गाइस, கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல வேகமா பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர், டாடா.